சரி ஐயோ உங்களுக்கு தான் சார் எஜுகேஷன் ஸ்டாண்ட் ஆர்மியாக கொடுத்துருந்தாரு. மலையாள சார் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நான் அப்படியே மாறிக்குவேன், ஒவ்வொருப்பட்ட மக்களுக்கு தகுந்த மாதிரி நான் மாறிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஒரு ஸ்டோரியாகவே நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு நாடு, ஒரு ஒரு சிற்றரசு. அந்த அரசில் ஒரு அரசன் வசந்த சேனன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசர், அவருக்கு ஒரு நல்ல அமைச்சர் இருந்தார். ஸோ அந்த நாட்டை நல்ல விதமாக நிர்வகிச்சு கொண்டு போயிட்டு இருந்தார். அந்த அரசன் வந்து ஒரு அரசர் இல்லை, அந்த அமைச்சர், அந்த அரசனுக்கு ஒரு நல்ல அமைச்சர், நல்ல நிர்வாகம், அந்த அரசு வந்து நல்லபடியாக போயிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் அந்த அமைச்சர் வந்து போகிற வழியில் ஒரு மரத்துக்கடியில் ஒரு புத்தரை சந்திச்சார். அவருடைய போதனைகள், அவருடைய வாக்கியங்கள், அவர் நிறைய விஷயங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு அவர் மாற ஆரம்பிச்சிட்டார். நான் வந்து இனி ஒரு போதகராவோ இல்லை, நான் இந்த அரசை விட்டு நான் போய் ஒரு சன்னியாசியாக வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அவர் போய் அந்த அரசர்கிட்ட சொல்கிறார், அரசே, வசந்த சேனன் அரசே, நான் வந்து என்னுடைய கடமைகளெல்லாம் நான் முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் புது அமைச்சரை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க, நான் வந்து இதில் வந்து நான் விளைக்கலான் இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையை, பர்சனல் லைஃப் வந்து நான் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு இதாக போயிட்டுருக்கான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அந்த அரசர் வந்து அவ்வளோ சீக்கிரமாக அந்த அமைச்சரை விடுறதா இல்லை. நிறைய சொல்லி பார்க்குறாரு, அமைச்சரை உங்கள் மாதிரி வந்து ஆள் வந்து எங்களுக்கு கிடைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியம். உங்களை விட்டு நாங்கள் யாரை எப்படி நாங்கள் எடுக்க முடியும் செய்யணும், நிறைய விஷயம் சொல்லி பார்க்குறாரு. காது கொடுத்து கேட்கவே இல்லை அவர். இல்லை 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 இல்லைன்னே சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே சார், ஓகேன்னு சொன்னமே உங்களோட இன்ஷியலே ஓகேவா? அப்போ பேர் அப்படியே ஓகேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ அவர் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒரு ஒரு போட்டியெல்லாம் வச்சு அந்த நாட்டில் ஒரு 4 பேர்த்த ஆற்றல் மிகுந்த ஒரு 4 பேர்த்த தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 4 பேர்த்த செலக்ட் பண்ணும், அந்த ப்ராசஸ் இருக்குது. அந்த 4 பேர்த்தில் யார் பெஸ்ட்னு சொல்லி செலக்ட் பண்ணோம், அந்த ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸில் ஒரு அறைக்கு வர சொல்கிறாரு. அவருடைய மிகப்பெரிய ஒரு அறை, நல்லா இருக்குது, நல்லா ஒரு காற்று சிறுசுன்னு வீசக்கூடிய ஒரு அறை, எல்லாமே நல்ல வென்டிலேஷனோட நல்லா இருக்குது. அந்த அறையில் வந்து அந்த 4 பேர்த்து வர சொல்கிறாங்க. அப்போ வந்து அமைச்சர் வந்து ஒரு சின்ன ஒரு தந்திரம் வைக்கிறார். அரசே, எனக்காக ஒரு சின்ன வாய்ப்பு கொடுங்க, அதில் நான் ஒருத்தரை நான் செலக்ட் பண்ணுறேன், அது எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருந்த ஒரு கிளாத்து, அந்த இந்த ஒரு வென்டிலேஷன் கிளாத்து, ஒரு கிளாத்தை மட்டும் எடுத்து வேற ஒரு கிளாத்தை வைக்கிறாரு. அது ரொம்ப துர்நாற்ற வீசக்கூடிய ஒரு கிளாத், ரொம்ப பழைய கிளாத்துன்னு வச்சுங்க. மித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சந்தன வாசம், பன்னீர், இந்த மாதிரி நிறைய வாசங்கள் வந்து திரவியங்கள் நிறைய வரும். ஸோ அதில் இந்த ஒரு கிளாத்தை மட்டும் வித்தியாசமான கிளாத்தை வந்து மாற்றுறாரு. சரி, 4 பேர் வர்றாங்க. முதல் நபர் உள்ள நுழைஞ்ச உடனே ஐயோ என்னது, ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு ரியாக்ட் பண்ணி அது ஒரு மாதிரி பேசுறாரு. உடனே நம்ம அரசரும் இவர் ரிஜெக்ட்ஸ் அப்படின்றாரு. 2வது நபர், எனக்கு உண்மைதானே, அது உள்ள அவ்வளோ நாத்தம் அடிக்குது, அவர் அது சொன்னதுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு 2வது நபர் அருமையான வாசங்கள் சொல்றாரு, அருமையான வாசங்கள், நல்ல ஒரு சந்தன வாசம், பன்னீர் வாசம், இதெல்லாம் நல்லா வருது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை சொல்ல அவரும் ரிஜெக்ட். அரசர் வந்து உடனே அவரும் ரிஜெக்ட் அப்படின்ட்டார். செகண்ட் பர்சன் ரிஜெக்ட். அடுத்து நின்று 2 பேர் இருக்காங்க இல்லையா, என்ன சொல்றதுன்னு தெரியல. உண்மைதான், வாசம் முடிக்குது, இந்த மனமும் வருது, என்ன சொல்றதுன்னு தெரியல. 3வது நபர் கையை கட்டிட்டு அமைதியாக நின்றது. அமைதியாக நின்றார். என்ன அப்படின்னு சொல்லி எதுவும் பேசல, அமைதியாக நின்றார். 4வது நபர் அவர் உடனே சமயோஜனமாக யோசிச்சு, அரசே, எனக்கு வாசனைகள் தெரியாது, காரணம் எனக்கு சரி பிடிச்சது.
பிடிச்சிருக்கு, சுத்தமாக எனக்கு வாசனை தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யோசிக்கிறாங்க. அப்படியே எனக்கு ஒரு முடிஞ்சா எனக்கு ஒரு டைம் கொடுங்க, ஒரு 5 minutes டைம் கொடுங்க, நான் பக்கத்தில் போய் நின்று செக் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு போகிறார். 5 நிமிஷம் போகிறார், வர்றார். அப்பவும் போய் சொல்கிறார், அரசே எனக்கு எந்த வாசமும் தெரியல. எனக்கு பொய் சொல்கிறேன்னு நினச்சக்கூடாது இல்லையா, எந்த வாசமும் எனக்கு தெரியல, மன்னிச்சுக்கு அரசுன்னு சொல்லி வெளியே போயிடுறார். 3ஆவது நம்பரும் போயிடுறார். வெளியே போகும்போது அந்த 4ஆவது நம்பர் வெளியே போகும்போது வெளியே ஒரு ஆள் நிற்கிறார். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நல்ல ஒரு அரண்மனையில் நல்ல ஒரு ரூமில் மோசமான ஒரு கிளாத் இருக்கு, அதில் ரொம்ப அசிங்கமான ஒரு வாசம் வருது, அதை நீங்கள் மாற்றிடுங்க, அரசுக்கு தெரியாது, நீங்கள் மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அவர் அரசன்கிட்டையும் சொல்லிடுறாரு. உடனே அனௌன்ஸ் பண்ணுறார், அந்த 4ஆவது நம்பர் தான் அமைச்சர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறார். இதில் பார்த்தீங்கன்னா முதல் நம்பர் இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணுறார். எந்த ஒரு செயலியும் டக்குன்னு ரியாக்ட் பண்ணிட்டு டக்குன்னு பேசிடுறது, யோசிக்காம பேசிடுறது, இடம்பொருள் ஏவல் தெரியாம பண்ணிடுறது. ஸோ அந்த மாதிரி நபர் ஆகாது. 2ஆவது நம்பர் ஜாலரா அடிக்கிறது. அரசுக்கு தகுந்த மாதிரி இல்லை ஒருத்தருக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசுறது. ஜாலரா அடிக்கிறது தப்பே இருந்தாலும் அது தப்பு இல்லை, இது ஓகே தான், கரெக்டு தான், சரிதான் அப்படின்னு சொல்லி ஜாலரா அடிக்கிறது. அந்த மாதிரி நபர்களும் தேவையில்லை. நிறைய மக்கள் இருக்காங்க இன்னைக்கு இந்த காலகட்டத்தில், இந்த சுதந்திர இந்தியாவில் நிறைய மக்கள் இருக்காங்க அந்த மாதிரி. 3ஆவது நபர் என்னவோ ஒரு நடக்கட்டும், என்ன வேணா நடக்கட்டும், எதையும் கண்டுக்காம அமைதியாக விட்டுட்டு போறோம். அது அழகல். நம்ம சேப்டருக்கு, நம்மளுடைய வளர்ச்சிக்கு, நம்மளுடைய பர்சனல் லைஃபுக்கு அந்த மாதிரி ஆட்டிடியூடும் ஆகாது. எதுவுமே கண்டுக்காம போகிறது. ஃபேமிலி கூட மதிக்க மாட்டார். நம்ம குழந்தைங்க கூட ஏதாவது அம்மா பற்றியோ அப்பா பற்றியோ ஒன்று குழந்தைங்க வந்து சொல்லும்போது அது என்ன நான் கேட்குற சாமி ஏதோ ஒன்று சொன்னோம், அமைதியாக எதுவுமே சொல்லாமல் கேட்காம போயிட்டு அது அடுத்த நாள் வந்து சொல்லாது. 4ஆவது நம்பர் சமயோஜிதமா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப, மனிதராஜ் சார் சொன்ன மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப சித்தப்பா யாரு, மாமா யாரு எல்லாம் கேட்டு, ஏன்னா குறை சொல்றவங்க தான் கூட அதிகமாக இருப்பாங்க. சுத்தியும் வந்து அவங்க ஏதோ ஒரு ஏங்கிள் அவர் ஓகே பண்ணி வச்சிருப்பாங்க, இவர் தான் எனக்கு செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, சமையல் இவர் தான் செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா என்னதான் செலக்ட் பண்ணி வச்சாலும் போய் சாப்பிடும்போது சாப்பாடு நல்லா இருந்ததா அப்படின்னு சொந்தக்காரன் கேட்பாங்க. ஏன் சார் சொந்தக்காரன் கேட்பாங்க, ஃபோட்டோஸ் எப்படி இருக்கு, பரவாயில்லையா? யார் சொல்லுவாங்க அப்படின்னா க்ளோஸாக இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ். அவங்க முதல்ல கவர் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், விஷயம் ஓ. இன்டீரியரும் அப்படி தான், கன்ஸ்ட்ரக்ஷனும் அப்படி தான். 10 பேர் நீங்கள் 10 பேருக்கு நீங்கள் பிளானை கேட்டுக்குங்க, பார்த்துக்குங்க, வாஸ்து பார்த்துக்குங்க, எல்லாம் மட்டி ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா இடையில எந்த சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. இது எல்லாமே முதல்ல கேட்டுக்குங்க. 10 நாள் டைம் எடுத்துங்க, தப்பு கிடையாது, எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம ஒரு லைஃப்பை நம்ம நகர்த்துறோம் அப்படின்னா, இந்த மித்த 3 கேட்டகரி இல்லாமல் 4ஆவது கேட்டகரியில் எல்லாத்தையும் அனுசரித்து ஆனால் சொல்யூஷன் கொடுத்து கரெக்டாக கொண்டு போகிறோம் அப்படின்னா லைஃப்பில் மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபீட்பேக்ஸ் கதை முடிஞ்சது.